அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து ஜித்தாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நான் சித்தி ஃபரீதா யஹியா. நான் ஜித்தாக்கு வந்து முதல் தடவையாக வந்து ஒரு வீட்டில் 5 வருஷமாக வேலை செஞ்சேன். சரியான வேலை கஷ்டம். 2 வருஷத்துக்கு சம்பளம் தான் எனக்கு தந்தாங்க. 3 வருஷத்துக்கு சம்பளம் தரையில். நான் ஊருக்கு போக்கிட்டவா என்னைய அனுப்புறேன்னு சொல்லி திரும்ப பேர் என்னைய கெடுத்து வற்புறுத்தி நான் குழந்தை போகத்தோட போலீஸுக்கு போயிட்டு போலீஸில் சொன்னேன். போலீஸ் கொண்டு வந்து இங்கே ஜெயிலில் விட்டாங்க. ஜெயிலில் விட்டு 3.5 வருஷம் இருக்கேன். இன்னும் ஒரு தண்டனை ஒன்றுமே எனக்கு கிடைக்கவில்லை. என் பிள்ளைக்கு சரியா 3 வயசுன்னு சின்னத்துக்குடி வைக்கையில் அவனை ஜெயிலில் போடையும் இல்லை, அவனுக்கு தண்டனை கொடுக்கவும் இல்லை. நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஜெயிலில் இந்த பிள்ளைய நான் வளர்த்துருக்கேன். நான் வேலை செஞ்சு நான் இந்த பிள்ளையை சாப்பாடு வாங்கி கொடுத்து நான் வளர்த்தேன். எப்படி ஆசை இந்த ஜெயிலை விட்டு என்னை அனுப்புறதுக்கு முயற்சி செய்யுங்க. யார் அப்படி உங்களுக்கு எல்லாம் நல்ல நன்மையை தருவான். என்ன என்ற பிள்ளைய ஜெயிலை விட்டு அனுப்புறதுக்கு உதவி செய்யுங்க. 3 தடவை மக்காம வந்தது, கோடு வந்தது, நீ அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. கோடு வந்த வாகனம் இல்லைன்னு சொல்லி திருப்புறாங்க. இந்த கேஸை எடுக்கிறாங்களும் இல்லை, என்னை ஊருக்கு அனுப்புறாங்களும் இல்லை. எப்படி ஆசை உங்களுக்கு எல்லாம் நல்ல நன்மையை தருவான். என்னை இந்த இடத்த விட்டு அனுப்புறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் நல்ல இதை கிடைக்கும். இந்த பிள்ளை மிச்சம் ஒரு கஷ்டத்தில் வாழ்றான். இந்த பிள்ளை நான் எப்படி இதை விட்டு நான் போகிறது? எல்லாவுக்காக எனக்கு இந்த உதவி மட்டும் செஞ்சு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு இந்த பிள்ளைய வாப்பா வந்து பவாஸ் துருக்கி முகமது ஹர்பி, அவன் தான் எனக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த பிள்ளை என்னை பறிச்சுக்கிட்டு ஒரு காசும் தராமல் என்னை அனுப்புறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு நான் சம்மதிக்கல. எந்த இதால் இந்த பிள்ளையை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை எனக்கு இந்த பிள்ளை வேணும், எனக்கு என் சம்பள காசு வேணும். இதை விட்டு நான் தெரியாது என் ஊருக்கு போகணும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதுக்கு எனக்கு உதவி செஞ்சு என்னை அனுப்பணும். நான் மிச்சம் ஒரு கஷ்டம் மத்தியிலேருந்து ஜெயிலில் நான் வாழ்கிறேன். நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து நான் வந்தேன். என்னை பிள்ளை எல்லாம் இருக்கு. நான் எப்படி ஆசிரியர் இந்த பிள்ளையத்துக்கு நான் பார்க்கணும். இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு நல்வழி காட்டுங்க. நான் எவ்வளோ ட்ரை பண்ண நான் போகிறதுக்கு கூட இந்த ஜெயிலுக்குள்ளே போட்டு என்னை அடைச்சி வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு காட்டணும்.